வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இப்போது பாத்தீங்கன்னா பிரபலம் ஒருத்தவர் பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியில பாத்தீங்கன்னா திரையுலகினர் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. அந்த பிரபலம் யார், அவர் எதற்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிறது. எதற்காக, என்ன காரணம்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக சினிமா திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. ரசிகர்களும் பிரபலங்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லொல்லு சபா ஜேசு அவர்கள் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக இறந்து போனது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சினிமா பிரபலங்கள் மரணம் அடைந்துக்கிட்டே போறாங்க. இப்போது மீண்டும் ஒரு சினிமா துறையை அதிர்ச்சி அடைந்துள்ளது ஒரு தயாரிப்பாளரினுடைய தற்கொலை. வாங்க யாருன்னு பார்க்கலாம். பிரபல வெற்றி படங்களின் தயாரிப்பாளர் தற்கொலை, அதிர்ச்சியில் திரையுலகினர். பிரபல தொழிலதிபரும் பல வெற்றி படங்களின் தயாரிப்பாளருமான சௌந்தர்யா ஜெகதீஷ் அவங்க பெங்களூரில் தனது வீட்டில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டாங்க. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சௌந்தர்யா ஜெகதீஷ் அவங்கள உடலை கைப்பற்றி தற்கொலை வழக்காக பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு போலீசார் பார்த்தீங்கன்னா தீவிர விசாரித்து வராங்க. அப்பு, பப்பு, மஸ்தா, மஜாமடி, சினேகிதி தெரு மற்றும் ராம்லீலா உள்ளிட்ட பல திரைப்படங்கள் கன்னடத்தில் தயாரித்தவர் தான் சௌந்தர்யா ஜெகதீஷ். இவருக்கு 55 வயதாகிறது. படங்கள் தயாரிப்பது மட்டுமல்லாமல் பிசினஸ்ல கவனம் செலுத்தி வந்தாரு. இப்படியான சூழ்நிலை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பெங்களூரில் உள்ள அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டு வருகிறாரு. அவரது உடலை மீட்ட போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. ஜெகதீஷ் அதிகாலை 4 மணி அளவில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்காங்க. காலை 9:30 மணி அளவில் நடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஜெகதீஷ் உடலை மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றாங்க. அங்கு அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு மருத்துவர்கள் அவர் உயிர் பிரிந்து விட்டதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க மருத்துவர்கள் எல்லாமே. ஜெகதீஷின் மனைவி புகார் அளித்ததாக வடக்கு டிஜிபி சைது அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த வழக்கை அனைத்து கோணங்களிலும் விசாரித்து வராங்க. சமீபத்தில் அவரது மாமியார் திடீரென காலமாகி போனாங்க. அவரது மீது அலாதி அன்பு வைத்திருந்த ஜெகதீஷ் அவரது மரணத்தால் மனசோர்வடைந்தார். அவர் மன அழுத்தத்திற்கான சிகிச்சையும் எடுத்து வந்தார் என்று அவர் ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். ஜெகதீசன் உறவினர்களும் செய்தியாளரிடம் கூறுகையில் குடும்பத்தில் நிதி பிரச்சனையோ அல்லது அவருக்கு உடல்நல பிரச்சனைகளோ எதுவுமே இல்லை என தெரிவித்தாங்க. இவரது மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடைபெற்றது. அவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன்கள் உள்ளாங்க. ராஜாஜி நகரில் அமைந்துள்ள லெட்டாக்ஸ் நிறுவனம் ஜெகதீஷுக்கு சொந்தமான. இங்கு தர்ஷன் நடித்த காட்ரோ படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் நள்ளிரவில் 1 மணிக்கு மேல் வரையிலும் பார்ட்டி நடந்ததாக ஜெகதீஷ் மற்றும் பலர் மீது கடந்த ஜனவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இவருடைய மரணம் ஒட்டுமொத்த பிரபலங்களையும் அந்த பகுதி மக்களையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.